ப்ரோ உங்கள் 2 பேரோட ஹிந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்குது ப்ரோ. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஆக்சுவலாக நான் சொல்லி தான் ஆகணும், ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் எனக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் நல்ல விஷயம் அப்படின்னா அருண் மாதிரி ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சது தான். இதை அவனை பக்கத்தில் வச்சு நான் எடுக்க முடியாது, ஏன்னா பேசுகிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும். ஆமாங்க, வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி நண்பன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாருமே என்கிட்ட பழகுறவங்க ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போட தான் பழகுவாங்க. சிராஜ் நமக்கு இது பண்ணுவான் அது பண்ணுவான் அப்படின்னு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போண்டா மாப்பிள்ள, இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது சொன்னேன். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்பி என் கூட 2 வருஷம் பயணம் பண்ணியிருக்கான். எவ்வளவோ சண்டைகள் மனஸ்தாபங்கள் எதேதோ வந்திருக்கு எங்களுக்குள்ள. ஆனால் என்னை விட்டு போகணும் நம்ம ஒரு நாள் கூட நினச்சதில்லை. யாராச்சும் ஏத்தாப்பில் இருந்தாங்க அப்படின்னா இந்த பயணம்லாம் வேணாடா நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் என்னோட வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து ஏதாச்சும் ஒன்று சாதிப்போம் அப்படின்ற நம்பிக்கையோட என் கூட இன்ன வரைக்கும் பயணம் பண்ணுறான். மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. என் கழுத்தில் கத்தி வச்சு உண்மையிலே ராபர்ஸ் வந்து ட்ரைசைக்கிள் என்ன இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவன் தைரியமாக போய் அவங்கள அடித்தான். இந்த மாதிரி நண்பன்லாம் யாரு கிடைப்பாங்க? நல்ல வேளை இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்சது நான் மிகப்பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன். இதோட வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும்? எத்தனையோ சுச்சுவேஷனில் அவன் ட்ரைசைக்கிள் அழுத்தி நான் முடியாதப்பெல்லாம் என்னை பின்னாடி உட்கார வச்சுருந்துருக்கான். நிறையா நாள் எனக்காண்டி என்னென்னமோ பண்ணியிருக்கான், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் நிறையா. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காண்டி அவன் உடல் உழைப்பெல்லாம் விட்டுட்டு, அவனுக்கு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு, உடம்பெல்லாம் இழைச்சி இன்னைக்கு என் கூட இருக்கான். இதெல்லாம் யார் பண்ணுவா? நெருங்கின நண்பர்கள் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒருத்தனை நீங்கள் சம்பாரித்து சேர்த்து வச்சுக்கோங்க. இதோட ஒரு சொத்து வாழ்க்கையில் தேவையே கிடையாதுங்க, உண்மையான ஒரு நண்பன் இருந்தா. ஆனாலும் சொந்தம் இது போல் வாராதே.